ஏழை பணக்காரனாக இந்த 3 ஏஐ போதும். இதுதான் இன்னைக்கு டாபிக். யாராவது உங்ககிட்ட வந்து ஏஐ மூலமா ஒரே ராத்திரியில பணக்காரன் ஆயிரலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது பாம்பு எண்ணெய் விக்கிற மாதிரி தான். பாம்பு எண்ணெய்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 19th செஞ்சுரியிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளைக்காரவங்க மத்தியில இந்த பாம்பு எண்ணெய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பாம்பு எண்ணெய் எல்லா நோயையும் சரிப்படுத்திடும்னு சொல்லிட்டு சாதாரண மினரல் ஆயில்ல கலரை ஆட் பண்ணி வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏஐ வந்து நம்மளை ஒரே ராத்திரியில பணக்காரன் ஆக்கிரும் அப்படின்றது உண்மை கிடையாது, நம்பாதீங்க. ஆனா வேற ஒரு உண்மை நான் உங்களுக்கு சொல்றேன். 2025ல வெறும் 3 ஏஐ டூலை யூஸ் பண்ணி நிறைய கிரியேட்டர்ஸ் லட்சக்கணக்கில் காசு சம்பாரிச்சிருக்காங்க. இந்த டேட்டா நான் எங்க இருந்து எடுத்தேன் தெரியுமா? 12,000 கிரியேட்டர்ஸை கம்பேர் பண்ணி அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்றத ஒரு ஸ்டடி பண்ணி அதுல இருந்து கொண்டு வந்த டேட்டா தான் இந்த 3 ஏஐ டூல். உதாரணத்துக்கு சாரான்னு ஒரு டீச்சர் வெறும் இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட்டை வித்து 7 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்காங்க. இவங்க ஒரு கிரியேட்டர். இன்னொன்று சிங்கிள் மாம், பேரு பிரியா. இவங்க ஒரு லாங் வீடியோவை, ரீபர்பஸ் வீடியோ அப்படின்னு சொல்லுவோம், ஒரு லாங் வீடியோவை 47 ஷார்ட்டா ரீலா கட் பண்ணி கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்காங்க. இன்னொரு ஏஐ டியூட்டர், வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் எடுக்கக்கூடிய இந்த ஏஐ டியூட்டர் அவருடைய கண்டென்ட்டை 5 லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3,40,000 ரூபா சம்பாரிச்சிருக்காரு. இவங்க எல்லாம் எப்படி சம்பாதிச்சாங்க? அதற்கு எந்த டூல் ஹெல்ப் பண்ணுச்சு? அந்த டூல் பற்றின இன்ஃபர்மேஷன், அந்த டூலை எப்படி நாம யூஸ் பண்ணணும், அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறேன். டூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டை நம்ம கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பியூட்டிஃபுல் இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த டெம்ப்ளேட்டை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உங்களில் எத்தனை பேருக்கு எட்சி, கம்ரோட் இதெல்லாம் தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எட்சி அப்படின்றது ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். அங்கே நம்மளுடைய டிஜிட்டல் ப்ராடக்டை போய் விற்கலாம். எட்சிக்கு வந்து நம்ம பே பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதோ 900 ருபீஸ் ஏதோ பே பண்ணணும். ஆனால் கம்ரோடு வந்து ஃப்ரீ. ஒரே ஒரு தடவை நீங்கள் கிரியேட் பண்ணுற உங்கள் டிஜிட்டல் ப்ராடக்டை அங்கே 100 முறை, 1000 முறை, 1,00,000 முறை விற்கலாம். பணம் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான பிளாட்ஃபார்ம் அது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ETSY, கம்ரோடு வந்து GUMROAD. இந்த 2 வெப்சைட்டு போய் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த வெப்சைட்டில் நாம் ஒரு இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட் போய் விற்கணும்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட்டு கிரியேட் பண்ணணும் இல்லையா? அந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிட்டு ஒரே டெம்ப்ளேட்டை கொண்டு போய் விற்க முடியாது. அதை 50 வேரியேஷன்ஸாக மாற்றணும். ஃபாண்ட் மாற்றிருக்கணும், டிசைன் மாற்றிருக்கணும், கலர் மாற்றிருக்கணும். இப்போ இதை வந்து ஒருத்தவங்க கிரியேட் பண்ணுறாங்க, அதுவும் மேனுவலாக கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 8 நிமிஷம் ஆகும். நாங்கள் கிரியேட் பண்ணி பார்த்துருக்கோம், அதனால் நான் கரெக்டாக சொல்கிறேன். இப்போ 8 நிமிஷம் இன்ட்டு 50 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இதுக்கு நாம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். நிறைய பேர் எட்சிலையா இருக்கட்டும், கம்ரோட்லையா இருக்கட்டும், சூப்பர் டிசைனர்ஸாக இருப்பாங்க. அவங்களுடைய தொழிலில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி மேனுவல் ப்ரொடக்ஷன் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட 83% ஆஃப் த எட்சி செல்லர்ஸ் வந்து அவங்களுடைய அந்த பிஸ்னஸை ட்ராப் பண்ணிட்டு போனதா ஒரு சர்வே சொல்லுது. இப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்றது? இப்போ நம்ம டீச்சர் சாரானுடைய கதைக்கு வருவோம். அவங்க 7 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. எப்படி சம்பாரிச்சாங்க? இந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி எட்சியில் போய் $27 US அதை விற்றுருக்காங்க. இவங்க ஒரு 3rd கிரேடு டீச்சர். வெறும் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இவங்க யூஸ் பண்ண டூல் தான் கேன்வா ஏஐ. இந்த கேன்வாவில் போய் ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா 49 டெம்ப்ளேட்டை டிஃப்ரெண்ட் கலரு, டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் போட்டு டூப்ளிகேட் பண்ணி அதை 50 டெம்ப்ளேட்டாக உருவாக்கி அந்த 50 டெம்ப்ளேட்டை கொண்டு போய் எட்சியில் வச்சு எட்சியில் ஒரு செட் ஆஃப் டெம்ப்ளேட்டுக்கு $27 போட்டு கிட்டத்தட்ட 304 சேல்ஸ் இதுவரை பண்ணியிருக்காங்க. வெறும் 20 நிமிஷம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இவங்க எவ்வளோ அமௌண்ட் சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. இப்போ இந்த கேன்வா மேஜிக் ஸ்டுடியோ
ஒரே ஒரு சிங்கிள் ப்ரெஸ்ல உங்களுக்கு 50 யூனிக் வேரியேஷன்ஸ் 90 செகண்ட்ல கிரியேட் பண்ணி கொடுக்குது. சேம் டெம்ப்ளேட் குவாலிட்டி, லேபர் காஸ்ட் 0. ஆனால் ஏஐ வந்து சூப்பராக ஒரு மேஜிக்கை இங்கே பண்ணிடுது. ஓகே, இதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியாது. நான் என்ன பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஈஸியாக நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நீங்களும் இதே மாதிரி சம்பாதிக்கலாம். ஸ்டெப் 1, கேன்வாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வா வெப்சைட் போங்க, கேன்வாவை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டு நீங்கள் இல்லைன்னா அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே கேன்வா டேஷ்போர்ட் உங்களுக்கு தெரியும். அதில் போய் பார்த்தீங்கன்னா கிரியேட் அ டிசைன் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கஸ்டம் சைஸ் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி அதில் ஃபார்மெட்ஸ் இருக்கும், ரெடிமேட் ஃபார்மெட்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். அந்த ஃபார்மெட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்டெப் 1 உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டெப் 2, டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுறது தான் ஸ்டெப் 2. கேன்வாவோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ரெடிமேடு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஆயிரக்கணக்கில் ப்ரொஃபஷனல் லேஅவுட்ஸ் வந்து அங்கே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். சர்ச் பாரை யூஸ் பண்ணி உங்கள் ஸ்டைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டெப் 3, டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது தான் ஸ்டெப் 3. டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி கண்டென்ட்டை எடிட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் உங்கள் டிசைன் வந்து ஒரு பர்சனல் டச்சை வந்து ரீச் பண்ணும். ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறது. இங்கே வந்து எலிமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிராண்ட் கலர்ஸ் வேணும்னா அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மள சில பேர் வந்து கலரை மிக்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கலரை மிக்ஸ் பண்ணி காம்பினேஷனில் ட்ரை பண்ணணும்னாலுமே இங்கே வந்து கலர் டிசைன் மோடில் வந்து இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி டிசைட் பண்ணி கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5, எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது. இங்கே எலமெண்ட்ஸ் பேனல் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் இருக்கும், ஷேப்ஸ் இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ட்ராக் ட்ராப் பண்ணீங்கன்னா போதும். லேயர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு டிசைனை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிடலாம். இது ஸ்டெப் 5. அடுத்தது ஸ்டெப் 6. ஸ்டெப் 6 வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா கொடுத்தது தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய ஓன் இமேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நம்ம இதில் வந்து இன்டெகிரேட் பண்ணலாம். அப்லோட் செக்ஷனில் போங்க. உங்கள் ஃபைல்ஸ் இருக்கா, அந்த ஃபைல்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இமேஜை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணியும் போடலாம். அந்த இமேஜை கிராப் பண்ணலாம், ரீசைஸ் பண்ணலாம். டிரான்ஸ்பரன்சி வேணும்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டெப் 7. இதுதான் ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏரியா. ஸ்பேசிங் கரெக்ட் பண்ணுமா, இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட் செக் பண்ணுமா, பண்ணிக்கலாம். கம்போசிஷன் பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்க்கணுமா, அதையும் பண்ணிடலாம். சின்ன சின்ன ட்வீக்ஸ் ஏதாவது பண்ணணுமா, ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கறதுக்கு அது தேவைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் இங்கே பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டெப் 8, டவுன்லோட் அண்ட் எக்ஸ்போர்ட்டு. இங்கே போகிறீங்க, ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, டவுன்லோடை செலக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிஎன்ஜி வேணுமா, ஜேபெக் வேணுமா, இல்லை பிடிஎஃப் வேணுமா, அந்த ஃபார்மெட்டை சூஸ் பண்ணுறீங்க. ஸோ கேன்வா யூஸ் பண்ணி ஈஸியாக பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீடும் குவாலிட்டியும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிடும். மேஜிக் ரீசைஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பின்ட்ரெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட் பார்ப்பீங்க, டிக்டாக்குன்னு தனியாக டெம்ப்ளேட் பார்ப்பீங்க, ட்விட்டருக்குன்னு பார்ப்பீங்க. இப்படி எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ரீடிசைன் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும். அது அப்படியே டைரெக்டாக நீங்கள் எட்சியில் வேணுமா, கம்ரோடில் வேணுமா அப்லோட் பண்ணி ப்ரைஸை செட் பண்ணி சம்பாதிக்க முடியும். இதுக்கு எந்த டிசைன் ஸ்கில்லும் தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு சின்ன எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட் போட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி எட்சி செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, நிறைய எட்சி செல்லர்ஸ் இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க பெரிய லெவலில் ரெவென்யூ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலாக ஒரு எட்சி கம்ரோட் செல்லர்னுடைய மந்த்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா $1,200, கிட்டத்தட்ட $1,00,000 நம்மளுடைய இந்திய பண மதிப்புக்கு அளவுக்கு வருது. அதே மாதிரி நீங்கள் எட்சிக்கோ கம்ரோடுக்கோ போனீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு சேல் வந்து 72 ஹவர்ஸில் நடக்கும். அதுதான் அங்கே இருக்க ஒரு ட்ரெண்டு. 68% ஆஃப் த கிரியேட்டர்ஸ்க்கு இதே மாதிரி 72 ஹவர்ஸில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு சேலை பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் எதுக்குமே வெயிட் பண்ண தேவையில்லை. எல்லாம் கிளியராக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். உங்கள் பக்கம் இருக்கிற ஆக்ஷன் மட்டும்தான் பெண்டிங். இதே மாதிரி இன்னும் 2 டூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். 2வது டூலுக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். நாம்
நிறைய டைமு லாங் வீடியோ எடுத்துருவோம், யூடியூப்ல எடுத்துருவோம், லாங் வீடியோ எடுத்துருவோம். இப்போ ஒரு 1 ஹவருக்கு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட லாங் வீடியோ இருக்கு. அந்த லாங் வீடியோக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க வச்சிருந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பீப்புளை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஹூக்ஸ் உள்ள இருக்கு, இல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, மக்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரியான டேட்டா உள்ள இருக்கு. பட் இதை வந்து நீங்க ஒரு எடிட்டர்கிட்ட கொடுத்து, அந்த எடிட்டர் ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணி அவர் அதை ப்ராப்பரா கட் பண்ணி, இல்ல லாஜிக்கா கட் பண்ணி, எகைன் அது வந்து 1 மினிட் ரீலா இல்ல வந்து 2 மினிட்ஸ் ரீலா, இந்த மாதிரி கரெக்டா பார்த்து அந்த இன்டர்வல்ல கட் பண்ணி, இவ்வளவு வேலை இருக்கு. இதற்காகவே நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய லாங் வீடியோஸா அப்படியே இருக்கு. நம்ம அதை ரீல்ஸா ஷார்ட்ஸா போடுறதே கிடையாது. இதை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு டூல் வந்திருக்கு. இப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸா வேணுமா, ரீல்ஸா வேணுமா, டிக்டாக்கு வேணுமா, எல்லாத்துக்கும் ஒரு டூல் அதை எல்லாத்தையும் பக்காவா உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கும். பொட்டன்ஷியல் ரெவன்யூ எங்க இருந்து வரும் தெரியுமா? நம்மளுடைய லாங் வீடியோல இருந்து கிடையாது, நம்ம ஷார்ட் வீடியோல இருந்து தான். ஷார்ட் வீடியோல ஆர்பிஎம்கான அமௌண்ட் கம்மியா தான் இருக்கும். ஆனா ஷார்ட் வீடியோ தான் நம்மளுடைய டிராஃபிக்கை லாங் வீடியோவுக்கு கன்வெர்ட் பண்ணும். அதனால ஷார்ட் வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி ஒரு சிங்கிள் மாம், அவங்க பேரு பிரியா, எப்படி சாதிச்சாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த பிரியா இருக்காங்க இல்லையா, ஒரு லாங் வீடியோவை ரீபர்பஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீபர்பஸ் 1 வீடியோ அப்படின்னா ஒரு லாங் வீடியோவை சின்ன சின்ன வைரல் கிளிப்ஸா கட் பண்றது. இதன் ஆட்சென்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆட்சென்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெறும் 22 மினிட் வீடியோவை 47 வைரல் கிளிப்ஸா கட் பண்ணி அதை வந்து பெரிய லெவல்ல பணம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. என்ன வீடியோ அப்படின்னா, இந்த பேரண்டல் வீடியோ இருக்கு இல்லையா, எப்படி நம்ம குழந்தைகளை வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்ற வீடியோ. அதாவது வந்து அதற்கான டெக்னிக்ஸு, ஒரு குழந்தைகிட்ட ஏன் கத்தக்கூடாது, அவங்கள்ட்ட எப்படி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கிரியேட் பண்றாங்க. இந்த வீடியோவை வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 47 வைரல் கிளிப்ஸா, ஷார்ட் கிளிப்ஸா வந்து கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு இதை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 நாளைக்கு ஷார்ட்ஸாவே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 1 to 2 months போதா. இந்த போயிட்டே இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎம்னு சொல்லுவாங்க, ரெவென்யூ பெர் மில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, ஷார்ட்ஸுக்கு வந்து இது வந்து கம்மி தான். யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா, அதாவது 1K வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் $0.04 தான் இதுக்கு வந்து கொடுப்பாங்க. ரெவென்யூ இவங்களுக்கு இங்க இருந்து வரல. இவங்க இந்த 47 ஷார்ட் வைரல் கிளிப்ஸை ரொட்டேட் பண்ணாங்க இல்லையா, 30+ டேஸ்க்கு ரொட்டேட் பண்ணாங்க இல்லையா, இது என்ன பண்ணுது அப்படின்னா 214K நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், 214 நியூ சப்ஸ்கிரைபர்ஸை வந்து இது வந்து கொண்டு வருது. எப்போ கொண்டு வருதுன்னா, ஒரு 2 மாசத்துக்குள்ள இவங்களுடைய சேனலுக்கு கொண்டு வருது. இப்போ இந்த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்தாங்க இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா போய் லாங் ஃபார்ம் வீடியோவை பாக்குறாங்க. இப்போ லாங் ஃபார்ம் வீடியோவை பாக்குறப்ப நார்மலா லாங் ஃபார்ம் வீடியோ வந்து இப்போ மாத்திட்டாங்களா அமௌண்ட்ன்றது எனக்கு தெரியல. 1K வியூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா $4.20 வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த 214K நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள வந்திருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, லாங் ஃபார்ம் வீடியோஸை பாக்குறாங்க. இப்படி பாக்குறப்ப ஒரு 2 to 5 மாசம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்திருக்க வருமானம் $13,200 US. ஸோ ஆல் டுகெதர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்த ஒரு 800, இங்க வந்த ஒரு 13,200 எல்லாம் சேர்த்து இவங்களுக்கு $14,000 வந்து 5 மாசத்துல சம்பாரிச்சிருக்காங்க. இந்திய மதிப்பின்படி 12,60,000 சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ இங்க கோடிங் வரல, பாசிவ் இன்கம் அப்படின்ற உருட்டுலாம் இங்க வரவே இல்லை. ஜஸ்ட் லெவரேஜ். ஒரு விஷயம், அதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்றோம், ஏஐ வந்து நமக்கு எப்படி மல்டிப்ளை பண்ண போது வித்தவுட் ஸ்பாயிலிங் த கிரியேட்டிவிட்டி, நம்ம எப்படி அங்க ரீச் ஆகிறோம் அப்படின்றது தான் இங்க மேட்ரு. ஓகே, இப்போ ஓப்பஸ் கிளிப்பை எப்படி யூஸ் பண்றதுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். வெப்சைட்டுக்கு போயிருங்க. வெப்சைட்டுக்கு போனவொன்னே லாகின் பண்ணிடுங்க. செட்டப்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு டெக்னிக்கல் நாலேஜ்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது. அதுக்கு அடுத்தது ஸ்டெப் 2 போங்க. ஸ்டெப் 2ல தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். இங்கே நீங்கள் 2 ஆப்ஷன் பார்ப்பீங்க. டைரக்டாக வீடியோவை அப்லோட் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட யூடியூபினுடைய வீடியோ இருந்தால் அந்த லிங்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. எனி லாங் ஃபார்மேட் கண்டென்ட் வந்து இங்கே ஒர்க் ஆகுங்க. அது பாட்காஸ்டாக இருக்கலாம், வெபினாராக இருக்கலாம், டுட்டோரியலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது இங்கே பக்காவாக ஒர்க் ஆகும். ஸ்டெப் 3ங்க, ஏஐ அனாலிசிஸ். இங்கே தான் ஏஐ உள்ள வருது. நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணிடுறீங்க இல்லையா, ஓப்பஸ் கிளிப் என்ன பண்ணுன்னா
ஓப்பஸ் கிளிப்பினுடைய என்ன பண்ணுன்னா உங்கள் வீடியோவை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே ரேண்டமாக கட் பண்ணாது, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, ரேண்டமாக கட் பண்ணாது, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் ஸ்பைக்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்கேஜிங் மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே வந்து ஏஐ பக்காவாக டிடெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் 4ல் போய் கிளிப்ஸை ஜென்ரேட் பண்ணோம். ஃபியூ மினிட்ஸ் மல்டிபிள் ஷார்ட் கிளிப்ஸ் ரெடி ஆகிடும். இதுதாங்க ரியல் மேஜிக். ஒரு வீடியோ மெனி பீசஸ் ஆஃப் கண்டென்ட். அடுத்து ஸ்டெப் 5 போவோம். ஸ்டெப் 5 வந்து இட்ஸ் ஆல் அபவுட் கிளிப் ஆப்டிமைசேஷன். ஒரு கிளிப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு வைரல் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸ் அது எப்படி இருக்கும்னா அட்டென்ஷன் கிராப் பண்ணுற அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கும். இது ஏஏ ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருக்கும். புதுசாக நீங்கள் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்தது ஹூக் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரில் சூப்பராக வந்து உட்காந்துரும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாமல், அதாவது அந்த ஸ்டாப் ஸ்க்ரோலிங் பண்ணணும் இல்லையா, அதற்கு தகுந்த மாதிரி பக்காவாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்த ஸ்டெப் 6 கேப்ஷன்ஸ் ரிலேட்டடானது. இது நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோ கேப்ஷன்ஸ் ஆல்ரெடி அதில் ஆட் பண்ணி தான் இருக்கும். ஏன் இம்பார்ட்டன்ட் இது எப்பவும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் ஷார்ட்ஸை மியூட்டில் தான் பார்ப்பாங்க, சவுண்டு வச்சு பார்க்க மாட்டாங்க, மியூட்டில் தான் பார்ப்பாங்க. ஸோ நமக்கு கேப்ஷன்ஸ் பக்காவாக இருந்ததுன்னா நம்ம சொல்ல போகிற மெசேஜ் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 7 என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஆடியோ ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் கேப்ஷன் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். டைனமிக் எஃபெக்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுமா ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ சஜஷன்ஸ் இங்கே இருக்கும், அதையும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்காவாக ஹெல்ப் பண்ணும். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டெப் 8 இங்கே உங்களுக்கு உங்களுடைய வீடியோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா ஒரே ஒரு கிளிக் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ரெடி டு போஸ்ட் ஃபைலாக டிக்டாக்கு வேணுமா, யூடியூபுக்கு வேணுமா, இல்லை டைரக்ட் யூஸ் வேறு எதுக்காவது பண்ணுமா, எல்லாத்துக்கும் நீங்கள் பக்காவாக எடுத்துக்கலாம். ஸோ எடிட்டிங்க்கு நம்ம பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண இனிமேல் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கரெக்டாக வருமா வராதா அப்படின்ற டவுட் இனிமேல் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு லாங் வீடியோவை கிரியேட் பண்ணுங்கள், ஓப்பஸ் கிளிப்புக்கு போங்க, கன்சிஸ்டண்டாக ஷார்ட் போஸ்ட் அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எந்த டிலேயும் இல்லாமல் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஓப்பஸ் கிளிப் அப்படின்றது ஒரு டைமண்ட் கட்டருங்க. ராவாக இருக்கிற ஒரு டைமண்ட் அதை கட் பண்ணி நமக்கு 20 ஜெம்ஸ் கொடுத்துரும், இல்லை 40 ஜெம்ஸ் கொடுத்துரும். அதை யூஸ் பண்ணி நம்ம மணி மேக் பண்ணலாம். ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, ஓப்பஸ் கிளிப்பை யூஸ் பண்ணுறவங்க சராசரியாக மாதத்துக்கு $2100 வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது. நம்மளுடைய இந்திய மதிப்பின்படி கிட்டத்தட்ட அது வந்து உங்களுக்கு ஒரு 1.25 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வரும். ஸோ நீங்கள் ஒரு ஓல்டு வீடியோவை எடுங்க இன்னைக்கு, அதை 3 கிளிப்பாக டிவைட் பண்ணுங்கள். ஓப்பஸ் கிளிப்பை யூஸ் பண்ணி உங்களுடைய ரீல்ஸில் ஷார்ட்ஸில் போட்டு பாருங்கள், எப்படி டிராஃபிக் கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். 79% சப்ஸ்கிரைபர் க்ரோத் வந்து 14 டேஸில் நடந்திருக்கிறதா அந்த 12,000 கிரியேட்டர்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னுடைய கம்யூனிட்டி ஒன்று இருக்குது. அந்த கம்யூனிட்டியில் நாங்கள் இந்த மாதிரி ஓப்பஸ் கிளிப் மாதிரி, கேன்வா ஏஐ மாதிரி நிறைய டூல்ஸ் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50+ டூல்ஸு. அதனுடைய யூஸ் என்ன, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் அதை எப்படி யூஸ் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 101 ப்ராம்ப்ட் ஹேக்ஸு, பேசிக் ப்ராம்ப்ஸு ப்ளஸ் 20 அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸு, இதோட prompteasy.ai எங்களுடைய டூல். அது வந்து உங்களுக்கு ப்ராம்ப்டிங்கை ரொம்ப ரொம்ப ஈஸியாக, எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் இவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியாது, அவ்வளோ ஈஸியாக ப்ராம்ப்டிங்கை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் கிளிக் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது 3வது டூலுங்க, ஹேஜன். இந்த ஹேஜன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன பண்ணுது, ஒரு கண்டென்ட்டை கொடுத்தோன்னா பல லாங்குவேஜில் கரெக்டாக பேசுகிற அந்த அக்யூரசி, அந்த பர்ஃபார்மன்ஸு, குவாலிட்டி எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் பக்காவாக கொடுக்குது. இதுதான் ஹேஜன் டூல். குளோபலி வந்து இது ரொம்ப 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 ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோவை எடிட் பண்ணணும், அதே அந்த வீடியோ வந்து 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ எஃபர்ட் போடணுன்றதை பாருங்கள். ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுமா, அதுக்கு வாய்ஸ் ஆக்டருக்கு நம்ம பே பண்ணணும், அதுக்கப்புறம் எடிட்டருக்கு நம்ம பே பண்ணணும், அதுக்கப்புறம் அதனுடைய ப்ரொடக்ஷனுக்கு நம்ம பே பண்ணணும். இது எல்லாம் பே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதர் லாங்குவேஜஸ்க்கு போக மாட்டோம். அதர் லாங்குவேஜஸில் இருக்கிற ஒரு பெரிய குளோபல் மார்க்கெட்டை நாம் இழந்துருவோம். இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஏஐ டியூட்டருங்க, வெறும் இங்கிலீஷில் மட்டும் ப்ராம்ப்ட் பற்றி கிளாஸ் எடுக்கிற ஒரு ஏஐ டியூட்டர்
ஹேஜனை யூஸ் பண்ணி அந்த இங்கிலீஷில் எடுத்த அந்த கிளாஸை, அந்த கண்டென்ட்டை ஸ்பானிஷில், ஹிந்தியில், போர்ச்சுகீஸில், ஃப்ரெஞ்சில் கன்வெர்ட் பண்ணி 5 மார்க்கெட்டில் அதை ரொட்டேட் பண்ணி கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிருக்காரு. அதுவும் நான் இங்கிலீஷ் ஆடியன்ஸ் கிட்ட போய். மேனுவலாக நம்ம நினச்சா என்றைக்குமே இவங்கள ரீச் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த ஹேஜன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதை சாத்தியமாக்கியிருக்காரு. இது கண்டிப்பாக ஒரு மேஜிக் தானே. ஸோ அந்த ஏஐ டியூட்டர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கிலீஷில் அவருடைய ஸ்கிரிப்டை டைப் பண்ணுறாரு, ஸ்பானிஷ் போய் செலக்ட் பண்ணுறாரு. அங்கே ஹேஜனுக்குள்ள அவதார் இருக்குது. அவங்க மூஞ்சி வேணுனாலும் அவங்க மூஞ்சி, இல்லை வேறு அவதார் வேணுனாலும் அவதார் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த அவதார் கிட்ட கொடுக்குறாரு. அந்த அவதார் என்ன பண்ணுதுன்னா, ஸ்பானிஷை அவருடைய மூஞ்சிலேயே வச்சு சூப்பராக ஃப்ளூயண்ட்டாக பேசுது. ஆக்சென்ட் எரர் கிடையாது, டிரான்ஸ்லேட்டர் ஹையர் பண்ணணும் அப்படின்ற ப்ராப்ளம் கிடையாது. 24/7 சேல்ஸ் ரெப் மாதிரி அதை கிரியேட் பண்ணி அவர் ரொட்டேட் பண்ணுறாரு 5 லாங்குவேஜஸில். அவர் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் அது காசு சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கு. இப்போது அந்த ஹேஜனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பலனடைங்க. ஸ்டெப் 1ங்க, அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் போங்க, ஹேஜன்.com போங்க. அங்கே போனதுக்கப்புறம் சைன் அப் பண்ணுங்கள். உங்கள் கூகுள் லாகின் யூஸ் பண்ணுங்கள், இல்லை இமெயில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ஸு. 2 மினிட்ஸில் டேஷ்போர்டுக்குள்ளே போயிடுவீங்க. இதுதான் குளோபல் ஸ்கேலிங் ஸ்டார்ட் பாயிண்ட்டு. இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணுறீங்கன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2ல் அவதார் கிரியேட் பண்ணணும். இங்கே அவதார் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, கிரியேட் அவதார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் அவதார் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 60 செகண்ட்ஸ் செல்ஃப் வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அதில் போடுங்க. கேமராவை ஸ்ட்ரைட்டாக பார்த்து பேசணும், லைட்டிங் நல்லா இருக்கணும், பேக்ரவுண்டு பிளைனாக இருக்கணும், நேச்சுரலாக பேசணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஹேஜன் என்ன பண்ணுன்னா, உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு, லிப் மூமெண்ட்டு, வாய்ஸ் டோனு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுவே டிஜிட்டல் க்ளோன் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்களை ஒரு டிஜிட்டல் வெர்ஷனாக கிரியேட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஸ்டெப் 3ங்க, அவதார் கிரியேட் ஆகிடுச்சு. வீடியோவை போய் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அவதாரை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கிரிப்ட் மோடை போய் சூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஸ்கிரிப்டை கொண்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, AI prompts can transform your productivity in just 5 minutes a day. இதுதான் மேஜிக் மொமெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிற இடம். இப்போ என்ன பண்ணுன்னா, உங்களுடைய இந்த ஸ்கிரிப்டை அது அதர் லாங்குவேஜஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும். அதை தான் நான் ஸ்டெப் 4ல் சொல்கிறேன். லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போய் ஸ்பானிஷ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பானிஷ்க்கு டிரான்ஸ்லேட் ஆகும், ப்ரொனவுன்சியேஷன் அட்ஜஸ்ட் ஆகும், லிப் சிங்க் இருக்கு இல்லையா, அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் ஸ்பானிஷு, ஹிந்தி, போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு எல்லாமே பேசும். டிரான்ஸ்லேட்டர் தேவையில்லை, வாய்ஸ் ஆக்டர் தேவையில்லை, டப்பிங் ஸ்டுடியோ தேவையில்லை. ஒரே ஒரு கிளிக்கில் இந்த அதிசயம் நடக்கும். அடுத்த ஸ்டெப் 5ங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் வாய்ஸையும் டோனையும் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. வாய்ஸ் செட்டிங்ஸ் போயிடுங்க. ப்ரொஃபஷனல் டோன் வேணுமா, இல்லை எனர்ஜெட்டிக்கான டோன் வேணுமா, இல்லை ரொம்ப காமான ஒரு டோன் வேணுமா, நீங்கள் போடுற கண்டென்ட்டை பொறுத்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ போடுறீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக போடலாம். இல்லை ஏதாவது ஸ்லீப்பிங் ரிலேட்டடாக, சைக்காலஜி ரிலேட்டடாக போடுறீங்கன்னா காமாக போடலாம். இல்லை ஒரு எஜுகேஷனல்னா ப்ரொஃபஷனலாக போடலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஸ்பீடையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணலாம், பிச் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆப்ஷன் பேக்ரவுண்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மியூசிக் ஆட் பண்ணுமா, அதற்கான ஆப்ஷன் இருக்குது. சப்டைட்டில் ஆட் பண்ணுமா, இல்லை பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணுமா, ஃபுல் கண்ட்ரோல் உங்கள் கையில் தாங்க இருக்கும். இதை பண்ணிடுறீங்களா? அதுக்கு அடுத்தது எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸ்டெப் 6 போவோம். ஸ்டெப் 6ல் போய் ஜெனரேட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். 1 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். MP4ல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சேம் வீடியோ 5 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், வெறும் 12 நிமிஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முடிச்சிடலாம். இப்போ ஸ்டெப் 7ங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிக்டாக் நமக்கு யூஸ் ஆகாது, இங்கே கிடையாது. ஸ்பானிஷ் மார்க்கெட் போய் பாருங்கள், டிக்டாக் இருக்கும். அப்போ டிக்டாக்கு ஸ்பானிஷ் மார்க்கெட்டுக்கு டார்கெட் பண்ணுங்கள். ஹிந்தியில் நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை யூடியூப் ஷார்ட்ஸ் இந்தியா மார்க்கெட்டுக்கு டார்கெட் பண்ணுங்கள். போர்ச்சுகீஸ் இருக்கு இல்லையா, இதை பிரேசில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு போங்க. ஃப்ரெஞ்சு இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஃப்ரான்ஸுக்கு போங்க. இப்போது உங்ககிட்ட 5 ரெப் கிரியேட் பண்ணிட்டீங்க, சேல்ஸ் ரெப் கிரியேட் பண்ணிட்டீங்க. 24/7 அவங்க வேலை பார்க்க போகிறாங்க. சேலரி கிடையாது, பிரேக்கு கிடையாது, லீவு கிடையாது, எதுவுமே கிடையாது.
இது மட்டும் இல்லாமல் ட்ராக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் இருக்குது. யூனிக் ட்ராக்கிங் லிங்க் கிரியேட் பண்ணிக்கோங்க. செப்பரேட்டு லேண்டிங் பேஜ் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் கிரியேட் பண்ணுங்கள். 30 days மானிட்டர் பண்ணுங்கள். வியூஸ் எவ்வளோ வருது, கிளிக்ஸ் எவ்வளோ வருது, சேல்ஸ் எவ்வளோ வருது, எல்லாத்தையும் பாருங்கள். மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணி கன்வெர்ட் பண்ணுங்கள். சேல்ஸை ஸ்கேல் அப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இப்போது எப்படி ஹேஜனில் பண்ணணும், எந்த மார்க்கெட்டை ரீச் பண்ணணும், என்னென்ன யூஸ் இருக்குது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஒரு 30 day சேலஞ்ச் ஒன்று எடுத்துக்கோங்களேன். ஹேஜனை யூஸ் பண்ணி ஒரு 60 seconds வீடியோ, அவதார் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை 3 லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ஷார்ட்டு போஸ்ட் பண்ணுங்கள். கன்வர்ஷனை ட்ராக் பண்ணுங்கள். வின்னிங் மார்க்கெட்டு டபுளாக ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி நாங்கள் நிறைய வீடியோஸ் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கோம். வெறும் டைமை சேவ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கான வீடியோஸ் தான். இதே மாதிரி டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணும்னா கீழே யூஸ்ஃபுல்னு கமெண்ட் போடுங்க. நாங்கள் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். இப்போது ஹேஜன் உங்களுடைய க்ளோனிங் ஆர் க்ளோன்டு சேல்ஸ் பர்சனாக மாறிடுது. ஒரே நேரத்தில் உங்களுக்கு 5 சேல்ஸ் பர்சன் கிடைச்சிடுறாங்க. சேலரி கிடையாது, அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்களோன்ற பயம் கிடையாது. நீங்களாக ஒரு பர்ஃபெக்ட் அவதார் கிரியேட் பண்ணுறீங்க, குளோபலாக போய் அட்டாக் பண்ணுறீங்க. 0 பேரோலில் மேஜிக் பண்ணலாம். இதை தயவு செய்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. பார்த்ததோட விட்டுறாதீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. இந்த ஹேஜன் மூலமா நீங்க வேர்ல்டு மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா சராசரியா ஒரு கிரியேட்டர் $4200 மாசம் எடுக்கிறாரு. இந்த $4200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 4 லட்ச ரூபா நம்ம ஊர் காசுக்கு வரும். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸு ப்ளஸ் ப்ராம்ப்ட் ரிலேட்டடு, இல்லைனா ப்ராம்ப்டை வேர்ல்டுலேயே ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் கால்டு prompteasy.ai. இது எது வேணும்னாலுமே என்னுடைய கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை போய் கிளிக் பண்ணுங்கள், அங்கே போய் மெம்பர் ஆகுங்க. அதுக்குள்ளே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அவ்வளவு விஷயங்கள் ஏஐனுடைய ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ கம்மிங் பேக் டு தி ஸ்டோரி, இந்த 3 டூல் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, கேன்வா, மேஜிக் ஸ்டுடியோ, ஓப்பஸ் கிளிப்பு, ஹேஜன். இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ 4 லட்சமோ சம்பாரிச்சு கொடுக்கும். ஸோ இது ஒரே நாளில் உங்களை பணக்காரனாக்காது. ஆனால் இதனுடைய அந்த லெவரேஜ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக மல்டிப்ளை பண்ணுற அந்த லெவரேஜ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கண்டிப்பாக சம்பாரிச்சு கொடுக்கும். நார்மலாக ஒரு ஏஐ டூல் உங்களுக்கு ஒரு 10 மணி நேரம் வாரத்தில் சேவ் பண்ணி கொடுக்கும். அந்த 10 மணி நேரம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த டூல் மூலமாக ஒரு 10 மணி நேரம் சேவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக காசு சம்பாதிக்கலாம். ஸோ உங்களுடைய ஆக்ஷன் இன்னைக்கு என்னென்னா, இந்த 3த்துல ஏதாவது ஒரு டூலை பிக் பண்ணுங்க, ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான அசட்டை கிரியேட் பண்ணுங்க, எட்சியில், கம்ரோடில் எதுலையாவது போய் போஸ்ட் பண்ணுங்க. தயவு செய்து சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பாருங்க. மேலும் இது சம்பந்தமா, இது ரிலேட்டடா ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு, அங்க போய் பாருங்க. அந்த வீடியோஸை கிளிக் பண்ணி உங்க நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க, சம்பாதிங்க. தேங்க்ஸ்.